லார்ட், இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். பரலோகத்தின் தேவன் உங்களை இல்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உடைய தாசனாகிய ஆபிரகாம் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, நான் சொன்னதை இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். மோசே ஊழியம் செய்த நாட்களிலே ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். மோசனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசுகிறார்கள். ஆரோனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், முணுமுணுக்கிறார்கள், தண்ணீருக்கு சண்டை போடுகிறார்கள், சாப்பாட்டுக்கு சண்டை போடுகிறார்கள். வேலை செய்யறதுல பிரச்சனை, ஒரே பிரச்சனை பண்ணி கொண்டுதான் இருந்தார்கள். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஞானஸ்நானத்தவர்கள் தான். ஆனால் மனைவியோடு தர்க்க சண்டை, கணவனோடு சண்டை, அண்ணன் தம்பியோட சண்டை, ஊழியக்காரனோட சண்டை, சபை விசுவாசிகளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கிறதுல சண்டை, வம்பு வழக்கு. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்கிறார், மோசே இந்த ஜனங்கள் மிகுதியாய் அதிகமாய் ஆண்டவருக்கு விரோதமாக பாவசிட்டாங்க. மோசே தேவனாகிய கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் உடைய வல்லமையினாலும் எகிப்து புறப்படுகிற நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உடைய கோபம் பற்றி எறிகிறது என்ன? ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இவர்கள் தவறு செய்தனாலே தேவம் பற்றியது. கர்த்தர் சொல்றாருப்பா, நீ விடுத்த அமைதியாரு, ஒரு நிமிஷத்துல இந்த ஜனத்தை நான் அழிச்சிடுறேன் அப்படிங்கிறார். இப்ப ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் நீ வாக்கு கொடுத்தீரே, இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, வானத்து நட்சத்திரங்களை போல மணலத்தனையாக புழுதியை போல திரளாய் பெருக பண்ணு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, தேசம் முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கும் சுதந்திரித்துக் கொள், உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று சொன்னான். இப்படிலாம் சொன்னீங்க, இப்ப அழிச்சரன்னு சொல்றீங்களே, இது நியாயமா ஆண்டவரே? தயவு செய்து என் ஜனத்தை நீ அழிக்க வேண்டாம் என்று மோசே முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது கெஞ்சி பிரார்த்திக்கிறான். ஆண்டவரே, இந்த தீங்கு வரக்கூடாதப்பா என்று கெஞ்சி பிரார்த்தித்து செபிக்கிறான். நீங்க அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி அதற்காக பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எந்த சபையில நீ இருக்கிறியோ அந்த சபை ஊழியக்காரனுக்கு தான் உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், உன் குடும்பம், உன் மனைவி, பிள்ளைகள், உன்னுடைய வீடு வாசல், உன் பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாரும் பாதுகாப்புக்கு அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் ஜெபத்தை வச்சுதான் வச்சிருக்கிறார். அந்த ஊழியக்காரன் உனக்காக கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என் ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், ஆண்டவரே என் ஜனத்தை அழிக்காதே என்று சொல்லி தேவ சமூகத்திலே மோசையை போல கதரும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உன்னை அழிக்காம இருப்பார். ஆனா நீ அடங்கி இருக்கணும், உன்னை ஆசீர்வதிப்பார். மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறான். விசுவாச மக்கள், ஆண்டவரே இந்த ஜனனுடைய குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, கெஞ்சி கெஞ்சி பிரார்த்திக்கிறான். சிலத்துல ஊழியக்காரனுடைய ஜெபத்தை என்ன பண்றது ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார். ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, அவன் அவ்வளோ மீறுதல் செய்யறான். எவ்வளவு பேசணுமோ, எதை பேசக்கூடாத பேசுறான், எதை சொல்லக்கூடாது சொல்றான், எதை செய்யக்கூடாது செய்யறான். அப்ப கர்த்தர் ஜெபத்தை, ஊழியக்காரனுடைய ஜெபத்தில் சில நேரங்களில் புறம்பே தள்ளிட்டு தண்டனையை கொடுத்து விடுகிறார். ஆனால் நீ சபைக்குள்ள அடங்கி இருந்து நீ என்ன மீறுதல் செய்தாலும் உன் ஊழியக்காரன் முழங்கால் படிட்டு உன் தேவ சமூகத்தை விட்டு விழுந்து கண்ணீர் வடித்து உனக்காக ஜெபம் பண்ணா உன் ஜீவன் தப்பும், உன் மனைவி பிள்ளைகள் தப்பும், உன் ஆசீர்வாதம் தப்பும், உன் வாழ்க்கை தப்பும், உன் ஆயுசு நாட்கள் கூடும்.
நீ ஆசீர்வாதமாய், செழிப்பாய், சமாதானமாய், சந்தோஷமாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை இந்த காலையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உனக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.